வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னொரு வீடியோவும் வரும். ஸோ மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற படங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன மேட் இன் கொரியா அப்படிங்கிற ஒரு தமிழ் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேர் ஷென்பா. ஸ்கூல் படிக்கும் போதில் இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு சவுத் கொரியா போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆசை. அதுக்கான காரணம் ஸ்கூலில் படிக்கும் போதே இந்தியாவில் இருந்து சவுத் கொரியாவுக்கு போன ஒரு பிரின்சஸ் மாதிரி நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் நாடகத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு சவுத் கொரியா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வந்திருக்கும். அதுக்காக அந்த மொழியை கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அதே வேலையாவே சின்ன வயசுல சுத்திட்டு இருப்பாங்க. பெருசானா சரியாயிருவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவும் அசால்ட்டா விட்டுருவாங்க. ஆனா பெருசானதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஹீரோயினுக்கு சவுத் கொரியா போகணும் அப்படிங்கிற ஆசை அவங்கள விட்டு போகல. ஹீரோயினுக்கு பிடிச்ச 2 விஷயம், ஒன்று சவுத் கொரியா போகணும், இன்னொன்று அவங்க கூட ஸ்கூல்ல படிச்ச மணி அப்படிங்கிற ஒரு பையன். ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த பையனா ரொம்பவே பிடிக்கும். 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லவ் மேட்டரை நம்ம வீட்டில் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னா கூட அந்த பையன் அதை செய்யல. அதுக்கான காரணம் ஃபினான்சியலாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களுடைய லவ் விஷயம் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு தெரிய போக அந்த லவ் பண்ணுற பையன் என்ன சொல்லிடுறாரு, இதுக்கப்புறம் என்ன நம்பி நீ வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினும் ஹீரோவை நம்பி கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி சவுத் கொரியா போனாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் தான். நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்செப்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி மேக்கிங்கும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த பிரியங்கா மோகன் உள்பட எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் எந்த இடத்துலையுமே பெருசாக எமோஷனலாக கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேருந்து அடுத்தடுத்த சீனுக்கு அவங்க ஈஸியாக ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. அதனாலேயே எமோஷனலாக பெருசாக கனெக்ட் ஆகலை. நம்புற மாதிரியே நிறைய காட்சிகள் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் காட்டிருக்க மாதிரி அவ்வளோ ஈஸியாக நடந்துடுற விஷயமும் கிடையாது. அதனாலேயே நிறைய இடங்களில் நமக்கு லாஜிக் மீறல்களும் இந்த படத்தில் பார்க்க முடியுது. ரெண்டாவது, படத்தில் ஜென்சன் திவாகர் மாதிரி நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருந்தோம், அவங்கள எல்லாம் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, எமோஷனலாகவும் பெருசாக கனெக்ட் ஆகலை. மூணாவது, படத்தில் ஒவ்வொரு சீனையும் பார்க்குற ஆடியன்ஸு கண்கலங்கி எமோஷனல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் வயலினை வச்சு வாசித்து தள்ளியிருக்காங்க. ஆனால் அதுவும் இந்த கதை கூட பெருசாக ஒட்டவே இல்லை. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான பூக்கி அப்படிங்கிற ஒரு காமெடி கலந்த ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அடிக்கடி தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து திட்டிகிட்டே தான் போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ போகக்கூடிய அந்த காரை இன்னொரு கார் மோதிருது. அப்போ ஹீரோவுடைய கார் கண்ணாடி வந்து உடஞ்சிருது. ஆக்சுவலாக அந்த கார் வந்து நம்ம ஹீரோவுடைய காரே கிடையாது, வேற ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த காரை வாங்கிட்டு வந்திருப்பாரு. இதனாலேயே கடுப்பான நம்ம ஹீரோ அந்த காரை சேஸ் பண்ணி போய் அந்த காரில் இருக்கக்கூடிய நபரை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ இந்த சண்டையை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை அறைய, ஹீரோ பதிலுக்கு ஹீரோயின் அறைய, அந்த இடத்துலையே நம்ம ஹீரோயின் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை வந்து அங்கே இருந்த எல்லாருமே வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்பில் என்னதான் நடந்துச்சு, கடைசியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்களை இவங்க ஒர்க் அவுட் பண்ண விதம். செகண்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவுக்காக ஒரு வீடு வாங்கி தருவார், அந்த ஒரு சீனாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடந்த சண்டையே செகண்ட் ஹாஃபில் பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இவங்க கொண்டு போய் முடிச்ச விதமும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மேக்கிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் பெருசாக எந்த இடத்துலையுமே எமோஷனலாக பெருசாக கனெக்ட் ஆகவே
ஆகவே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக எந்த இடத்துலையுமே எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எக்கச்சக்கமான காமெடி சீக்வன்ஸை வச்சுருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்தில் சாங்ஸும் பெருசாக கை கொடுக்கல. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. இந்த காலத்து 2K கிட்ஸுக்கு வேணால் இந்த படம் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5 அவைலபிளாக இருக்குது. அடல்கனெல்லாம் பெருசாக இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் டேரெக்டாக OTTயில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு அரசியல்வாதி கிட்ட ரவுடியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பையனை வேற ஒரு கேங்கை சேர்ந்த குரூப் கத்தியால் குத்திட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட்டு ரகசியமாக வச்சிருக்காரு. அப்போ அந்த பையன் கேட்குறாரு, எதுக்காகனா என்னை கஷ்டப்பட்டு நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு தம்பி இருந்தான், அவனை ஒன்றை யார் குத்துனாங்களோ அதே கேங்கை சேர்ந்தவங்க தான் என்னுடைய தம்பியை கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யார் நம்ம ஹீரோவுடைய தம்பி, எதுக்காக நம்ம ஹீரோவுடைய தம்பியை அந்த கேங் கொலை செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதையாக இருக்கட்டும் இல்லை ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் பெருசாக சுவாரஸ்யமாக எந்த இடத்துலையுமே இல்லை. எந்த இடத்துலையுமே பெருசாக எமோஷனலாகவும் ஒர்க் அவுட் ஆகலை, த்ரில்லிங்காகவும் இல்லை, பரபரப்பாகவும் இல்லை. படத்தை பார்க்குறதுக்கு நாடகம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது இந்த படம் ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்நெக்ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. அடல்கனனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய புது படங்களுடைய ரிவ்யூ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.